விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும். யாரையாவது நீங்கள் பெரிய மனிதர்களை மீட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, அல்லது ஒரு செலிபிரிட்டியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பணத்தை எதிர்பார்க்கீங்க, குறிப்பாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு ஏற்பட வேண்டிய காலம். எது எப்படி இருந்தாலும் மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். பெருசாக உங்களுக்கு நோய் இருக்குன்னா நோயுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நோய் மட்டுமல்ல, கடனுடைய தொல்லைகளும் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ப்ராப்பராக இல்லை. அதனால் கிரகங்கள் வலிமையானது. நம்பி ஏமாந்துடாதீங்க, அடக்கி வாசிங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம், இது சம்மந்தப்பட்ட யூக வணிகங்கள் அத்தனையிலுமே கவனம். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் நார்மலாக இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர், எனி இதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, ரிட்டர்ன்ஸும் இருக்குது. பட் எதிர்பார்த்த பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, இது இந்த வாரம் ஆனி மாதத்துடைய கடைசி வாரமாக இருக்கிறதுனால தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை லோன் கிடைச்சா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.